the so-called Indian superstars, Abhishek Sharma, Sanju Samson, நம்ம தூபே, இவங்கெல்லாம் வந்து ஐபிஎல்லில் கலக்குன்னு கலக்கி அடித்து வின் பண்ணுவானுங்க. கேவலம் அயர்லாண்டோட சீரியஸ் டிஃபீட். ஸ்ரேயஸ் ஐயர் ஐபிஎல்லில் அப்படியே ஆடினான். இங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. திலக் வர்மா ஒரு மேட்ச் பட்டுக்குனா அடுத்த மேட்ச் வந்து சுமாராக ஆடினா கடைசியில் எப்போ வேணுமோ அப்போ அவுட் ஆகிட்டு போயிட்டான். என்ன கேவலம்னா இவங்களால் வந்து 154 ரன் அடிக்க முடியல சேஸ் பண்ணி. அயர்லாண்ட் அப்படியே பவுலிங் போடுறானுங்க. இவங்களாம் அந்த பால் ஃபேஸ் பண்ண முடியாதா? ஐபிஎல்லில் தூக்கி சிக்ஸாக அடிச்சுட்டு இருப்பானுங்க. இப்போ ஒரு 6 அடிக்க முடியல, எல்லோரும் பவுண்டரி லைனில் கேட்ச் கொடுக்குறானுங்க. கடைசி பிரின்ஸ் யாதவ் ஃபர்ஸ்ட் பால் வந்து 6 அடிக்கிறான். இந்த நாய்ங்களுக்கு ஒருத்தனுக்கும் 6 அடிக்க துப்பு கிடையாது. ஒரு ரனில் செகண்ட் மேட்சை தோக்குறானுங்க. இதனால சீரீஸு காலி. இதெல்லாம் இருக்கட்டும், இங்கேருந்து வைபவ் சூரியவம்சியை கூட்டின்னு போனானுங்க. ஆனால் என்ன பண்ணானுங்க, உட்கார வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க. அவனை இறக்கி விடலாம்ல, ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்ததுக்கு 2வது மேட்ச் இறங்கி ஆடுறான்னு சொல்லலாம்ல, அதுவும் இல்லை. ஸோ என்ன ஆகும், அவன் பாவம் உட்காந்து அவஸ்தைப்பட்டு கடுப்பாகி மேட்சை பார்த்து இன்னும் பிபி ஷூட் ஆகி பிளட்டு பாயில் ஆகி கடைசியில் அவன் வீணாக போகிறதுக்கு இந்த பாலிடிக்ஸ் வச்சுட்டு எப்படிலாம் விளையாடுறானுங்க. சஞ்சு சாம்சனுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா சரி, T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது அது பண்ணான் இது பண்ணான், 3 மேட்ச் லாஸ்ட்டில் ஆடினான், அவ்வளோதான். வெளில போனால் அவனுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. இந்தியா விட்டு வெளில போனான், இது போல் தான் ஆடுறான். ஸோ கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. அடுத்த மேட்ச்சு தயவு செஞ்சு அபிஷேக் சர்மாவையோ சஞ்சு சாம்சனையோ உட்கார வைங்க. இஷாந்த் இருக்கான் கீப்பருக்கு, அது போதும். நான் 2 மேட்சும் டக்கு சஞ்சு இது போல் ஆடினானா எவன் உனக்கு சான்ஸ் கொடுப்பான்? புரியல. எப்படி இப்படி அவுட் ஆகிறானுங்க, அயர்லாண்டோட இப்படி தோத்தானுங்கன்னா நம்மளுடைய டீமோட மாரல் இது சப்போர்ட் என்ன ஆகும், மென்டல் கெப்பாசிட்டி என்ன ஆகும், ஒன்றும் புரியல எனக்கு. என்னவோ என்னத்தையா பண்ணி தொலைங்க. ஆனால் அடுத்த மேட்ச் தயவு செஞ்சு சூரியவம்சியை இறக்கி விடுங்க, சரிங்களா?